மரவள்ளி கிழங்கு அறுவடையில் கிழங்கு சேதாரத்தை தவிர்க்க புதிய இயந்திரத்தை கோவை வேளாண் பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. தென்னிந்தியாவில் விவசாயத்திற்கு என்று முதலில் உருவான வேளாண் பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி மற்றும் பட்டப்படிப்பிற்கான பிரத்யேகமானதாக செயல்பட தொடங்கியது. பருவ காலத்தில் செய்ய வேண்டிய உழவு முறைகள், அறுவடைக்கு பின் சார் தொழில்நுட்பம் என்று முதல் வரை இந்த பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிப்புகள் தொடர்கிறது. தங்களது 55வது கண்டுபிடிப்பாக இந்த ஆண்டு மரவள்ளி கிழங்கு அறுவடை கருவியை கண்டுபிடித்து வேளாண் பெருமக்களுக்கு வழங்கியுள்ளது. இந்த கருவியை ஒரு 45 முதல் 50 ஹெச்பியில் டிராக்டரில் எளிதாக பொருத்திக்கலாம். இந்த கருவியை பயன்படுத்தி நீங்கள் ஒரு வரிசையில் இல்லைன்னா இரு வரிசையில் இருக்கக்கூடிய மரவள்ளி கிழங்கை தோண்டி ஈஸியாக எடுத்துடலாம். அதாவது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா டிராக்டர் டயர் பார்த்திங்கன்னா ஒரு 45 ஹெச்பி 55 ஹெச்பி டிராக்டர் ஒரு 1.5 அடி டயர் விகுதி இருக்குங்க. அதனால் ஒரு 2 அடி வரிசைக்கு வரிசை இடைவெளி இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த கருவியை நம்ம மரவள்ளி கிழங்கு தோண்டுவதற்கு பயன்படுத்தலாம். இந்த கருவியை பயன்படுத்துகிறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 2லேருந்து 2.5 ஏக்கர் அளவுக்கெல்லாம் தாராளமாக அறுவடை செஞ்சிடலாம். இயந்திரங்கள், அதன் பயன்பாடுகளையும் வேளாண் புதிய உபகரணங்களை தெரிந்து கொள்ள ஒரு முறை விவசாய பெருமக்கள் வந்து செல்ல வேண்டும் என்று விஞ்ஞானிகள் விருப்பம் தெரிவித்துள்ளனர்.